பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோன்னா மக்கள் பார்த்தோன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு தீர்வு பார்த்தோன்னா கடவுள் ஒவ்வொரு மூலிகைகள் படைக்கப்பட்டது. அந்த மூலிகைகள் நம்ம எப்படி கையாளணும், நம்ம எடுத்துன்னு போய் நம்ம வீட்டுல எப்படி போட்டா மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பரிகாரங்கள் சாமியார்கள் குறி சொல்றவர்கள் இவங்கிட்ட எல்லாம் தேடி போயினே இருப்பாங்க. அதனால நாம என்னன்றோம், மக்கள் நலனுக்காக இந்த மூலிகைகள் பார்த்தோன்னா நேரடியாக லைவா உங்களுக்கு காட்டுறோம். அந்த மூலிகை வச்சு நீங்க பயன்பெறலாம். இதுல பார்த்தோன்னா வெள்ளை இருக்க மூலிகைன்ட்டு ஒரு மூலிகை இருக்கும். எப்பவுமே காட்டு ஓரங்கள்ல பாருங்க, இல்லைன்னா நிலத்துல பாருங்க, வெள்ளை இருக்க மூலிகைன்னு இருக்கும். அந்த வெள்ளை இருக்க மூலிகை பார்த்தோன்னா கணபதி. இப்போ நம்ம எப்படி கடவுள்லயே முதல் கடவுள் கணபதி, அப்படியேப்பட்ட கடவுள் பார்த்தோன்னா இந்த மூலிகைக்கு அவர் வசியாவாரு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா கணபதி வசியானோம், இல்லை கணபதி ஆற்றல் வேணும், குலதெய்வம் வசியானோன்னு நிறைய பேர் ஒரு ஆசை இருக்கும். அவர்கள்லாம் நீங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வெள்ளை இருக்க மூலிகை கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஒரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கற்பூரத்தை கொளுத்தி மனசார வேண்டிக்கங்க. உங்க குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிட்டு, கணபதியை நினைச்சு வேண்டிட்டு, இதுல வடக்கு போற வேரை பெருசா இருந்தாலும் சரி, சின்னதாலும் சரி, அதை எடுத்துட்டு நீங்க அதை பால்ல கழுவிடுங்க, இல்ல கோமியத்துல கழுவுங்க. அதை கழுவிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதை எடுத்துட்டு கழுவிட்டு இதுக்கு மஞ்சள் பூசிட்டு நீங்க ஒரு பட்டு துணி எடுத்துங்க. கணபதிக்கு பிடிச்சது வெள்ளை, இல்ல சிவப்பு, இல்ல மஞ்சள், இதெல்லாம் 3 பட்டு துணியும் வச்சு இது சென்டர்ல வச்சு, இது கூட கற்பூரம், பச்சை கற்பூரம் போட்டு இதை என்ன பண்ணாங்க, ஒரு ஜவ்வாது இதை போட்டுட்டு நம்ம துணியில சுத்திடுங்க. துணியில சுத்திட்டு நீங்க பூஜை அறையில வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக பாருங்க, சொல்லிட்டு தினமும் உங்களால முடிஞ்ச சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு அவுளு பொரிக்கல்ல இதை வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை மனசார காலையில சாயந்தரம் விலை கொளுத்தி வேண்டிட்டு வந்தாங்கன்னா கணபதியும் அந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அதே மாதிரி உங்க குலதெய்வமும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அப்போ குலதெய்வமும் கணபதியும் வீட்டுல வந்தா அந்த வீட்டுல தடையெல்லாம் விளங்கிறோம். அந்த தடை விளங்கினாவே அந்த வீட்டுல என்ன இருக்கும், கல்வி உண்டாகும், திருமண வசியாகும், இந்த மாதிரி கல்வி வசியாகும், ஜன வசியாகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும். அடுத்து நீங்க அதே வீட்டுல பார்த்தோன்னா சில பேருக்கு தூக்கம் வராம தவிப்புங்க, ஒரு மன அலைச்சல், ஒரு பார்த்தோன்னா புத்தி பேதளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதே பார்த்தோன்னா இதுல இருக்கிற இலைகள் எடுத்துங்க. இந்த இலைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்துன்னு ஆற போட்டுருங்க. ஆற போட்டுட்டு இதை நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிக்சியிலே கூட போட்ட இதெல்லாம் இல்லைன்னா கல்வத்துல போட்டு இடிச்சிங்கன்னா இன்னும் சக்தி அதிகம். இதை நீங்க அதை போட்டுட்டு அது கூட வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், பால் சாம்பிராணி, வெண்கடுகு, நாய்க்கடுகு, இதெல்லாம் மொத்தத்தையும் பச்சை கற்பூரம் ஒரு 10 ரூபாய்க்கு இதை வாங்கி எல்லாம் இடிச்சிட்டு இதை நீங்க என்ன பண்றாங்கன்னா, தினமும் காலை தூங்கி எழுந்து பார்த்தோன்னா ஒரு 6 மணிக்கு போடுங்க, இல்லை 5:30 மணிக்கு கூட போடுங்க, தப்பு இல்லை. 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 3:30 5:30 வரையும் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இதை போக போட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டுல குலதெய்வம் வந்துடும், கணபதியுடைய முழுமை கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதே இரவுல நம்ம தூங்கும் போது கூட நீங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சாம்பிராணி ரவை போட்டுட்டு அந்த வீட்டுல நீங்க நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்க படுத்தீங்கன்னா நிச்சயம் யாராவது ஒரு கனவுல ஒரு அந்த வீட்டு குடும்பத்துல அவங்களுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் காட்சி கொடுக்கும், இல்ல கணபதி காட்சி, இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்தோன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். அடுத்து இதுல இருக்கிற காய் இருக்கும். நீங்க நல்ல விரல்ல இருக்கல போயிட்டு பாருங்க, காய் இருக்கும். அந்த காயில பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு எப்பவுமே பார்த்தோன்னா லட்சுமிக்கு தாமரை பஞ்சு போடுவாங்க. அதே விநாயகருக்கு செல்வ கணபதி, குபேர கணபதி, இல்ல உச்சிஷ்ட கணபதி, ரத்தம், இந்த மாதிரி கணபதிகளுக்கு நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதுலயே பஞ்சு திரியும். இந்த பஞ்சு ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டும் ஒன்னா திரிச்சிட்டு இதுல பார்த்தோன்னா நம்ம ஒரு இலை பெருசா இருக்கும். அந்த இலையை அறுத்துன்னு இலையை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணா, பசு சாணம், அந்த பசு சாணத்தை வச்சுட்டு அதுக்கு மேல விளக்க வச்சு நீங்க அதுல பார்த்தோன்னா தேங்காய், நெய், ஏன்னா இது ரெண்டும் தேங்காய் கணபதிக்கு உகந்தது, லட்சுமிக்கு நெய் வந்தது. இந்த ரெண்டுத்தையும் கலந்து அதுல ஒரு 2 டைமண்ட் கல்கட்டை போட்டுட்டு அதுல நீங்க இதை விளக்கு கொளுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமும் 11 நாள் இல்ல ஒரு 21 நாள் யார் ஒருவர் அந்த வீட்டுல கொளுத்திட்டு விளக்கு தீபம் மனசார வேண்டிட்டு வராங்களோ அந்த வீட்டுல இந்த கெட்ட கனவு வராது. அதே மாதிரி அந்த வீட்டுல குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கிறது விளங்கிறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த வீட்டுல இருக்கிற அனைத்து தடைகளும், எப்படியாப்பட்ட தடை இருந்தாலும் சரி, அதெல்லாம் விலக்கிட்டு அந்த வீட்டுல அவங்க குல தெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வமும் வந்துடும். அடுத்து நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதுலயே பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன செடியை எடுத்து இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா சரியா தூங்காது. நைட்ல பல்ல கடிக்கும் போது என்ன பண்ணும், பல்ல கடிச்சுக்கும், தூங்காது. இல்லைன்னா பசங்க ஒண்ணு பயத்துல விட்டுருவாங்க அப்படியே குழந்தைங்களாம். அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேற துண்டை கட் பண்ணிருங்க. இந்த வேற துண்டை, ஏன்னா இதை வேற முழுசும் தாய்த்தலை போட முடியாது.
இதை வந்து துண்டை கட் பண்ணிட்டு இந்த வேரை வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு இதுல பட்டு துணி சுத்தி ஒரு தாயத்துல போட்டு ஒரு விபூதி குங்குமம், நீங்க வந்து எந்த தெய்வத்தை இருந்தாலும் சரி, எந்த உங்க குலதெய்வ கோயில், விநாயகர் கோயில், காளி கோயில், அங்க எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுல இருக்கிற விபூதியை எடுத்து இதுல போட்டு அந்த குழந்தைக்கு இடுப்புல இல்ல கழுத்துல கட்டிட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லா தூங்கும். அருமை அப்படியே பார்த்தோன்னா ஆனந்தமா தூங்க, இந்த அல்றது காதுச்சோட பயஞ்சோட எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கு இதுல. அதே மாதிரி இந்த வெள்ளருக்கனை வந்து நம்ம வச்சு சகல தெய்வங்களும் வசிப்படுத்தலாம். ஏன்னா கணபதியே வந்து முதல் கடவுள்னு சொல்லிட்டாங்க. அப்படியேப்பட்ட முதல் கடவுள் இருந்தா எல்லா தெய்வங்கள்ல இருந்து சித்தர்கள் இருந்து மகான் இருந்து இவரை வச்சு நம்ம எல்லாரையும் வர வைக்கலாம். ஆனா அவருக்கு பிடிச்ச மூலிகை எதன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை இந்த வெள்ளருக்கன். இந்த வெள்ளருக்கன் வேரை வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா வேர்ல வந்து பார்த்தோன்னா பெருசா இருக்கும், பெரிய மரத்துல இருக்கும். அதை நீங்க அடியில நோண்டிட்டு அந்த வேரை எடுத்து வெள்ளருக்கு விநாயகர், நிறைய இடத்துல நாட்டு மருந்துகள்ல விற்கிறாங்க பாருங்க, 40 ரூபா 50 ரூபா, அதெல்லாம் தயவு செய்து வாங்காதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மரக்கட்டையில செய்யறது, இந்த நெருப்பு குச்சி மரத்துல அதெல்லாம் வந்து வராது. ஏன்னா ஒரு வேரை நோண்டதுக்கு ஒரு ஆள் கூலி 500 ரூபாய் கேட்பாங்க, 300 ரூபாய் கேட்பாங்க. அதே மாதிரி செய்யறவங்க ஒரு 200 300 ரூபாய் கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி 60 ரூபாய்க்கு நம்ம அதை உண்மையை நம்பலாம்? அதனால உண்மை கிடையாது. நீங்க வந்து அந்த வேரை எடுத்து யாராவது செய்யறவங்க கட்ட அந்த வெள்ளருக்கு விநாயகரை ஒண்ணு சின்னதா வச்சு, இல்ல ஒரு அரை அடி, இல்ல 1 இன்ச்சு, இல்ல 1 அடிக்குள்ள 3/4 அடி கூட நீங்க செஞ்சு அந்த வீட்டுல வச்சுட்டு நீங்க படையல் போட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல பார்த்தோன்னா வாஸ்து பிரச்சனை, எப்படியாப்பட்ட வாஸ்து பிரச்சனைக்கிட்டும் சரியாயிரும். அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து பார்த்தோன்னா இந்த நிறைய பேர் தெய்வம் வீட்டுக்கு வரல, கட்டு இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் வந்து பண்ண ஒடிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடு கட்டுவாங்க. இந்த வீடு கட்டும் போது என்ன பண்ணுவோம்னா மூலக்கொத்துன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அப்ப மூலக்கொத்துன்னா நீ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வாசு சொல்லும் போது மூலக்கொத்துனா நீ வீட்டை நான் இடிச்சுட்ட போயிருப்பாரு, அப்படியெல்லாம் இடிக்க கூடாது. அவங்க சொல்றாங்க சொன்ன ஒரே ஒரு சின்ன இதுதான், இந்த வெள்ளருக்க வேற ஒண்ணு பெருசா மஞ்சள் தடவி வாஸ்பல்ல கட்டிட்டீங்கன்னா அந்த மூலக்கொத்தே வேலை செய்யாது. அதே மாதிரி கண்டிஷ்டி ஓம்பல், எப்படியாப்பட்ட கண்டிஷ்டி இருக்கட்டும், கண்டிஷ்டி விநாயகர்னு இவர் பேர் இருக்கு, அந்த கண்டிஷ்டி விலகணும்னா இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து எரிச்சிருங்க. எரிச்சிட்டு இது கூட தர்பை புல்லு இதை போட்டு வெட்டி வேறு எரிச்சிட்டு இதை வந்து நெய்யில் குழவி தினமும் வச்சுன்னு போனாங்கன்னா கண்டிஷ்டி விளங்கிறோம். எப்படியாப்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா கண்டிஷ்டி விளங்கிறோம். ஜென்ஸ் கூட லேடிஸும் வேலைக்கு போறவங்கலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுன்னு எப்படியாப்பட்ட கண்டிஷ்டி விளங்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ கணபதி, யாராவது இப்போ கணபதி இது இருப்பாங்க, சித்தி எடுக்கணும், கணபதி மேல ரொம்ப பற்று பாசம் எனக்கு அதிகம், கணபதியே எனக்கு கும்பிடணும் வெறித்தனம் இருக்கிறவங்கலாம் அவங்களாம் கணபதி நமக்கு உடனே வரணும், உடனே நமக்கு சித்தியானுன்னா இந்த வேரை நீங்க வந்து ஒரு வெள்ளி தாயத்துல போட்டு அது கூட ஒரு பச்சை கருப்பணம் போட்டு சிறிது தங்கம் வந்து தங்கம் இல்ல வெள்ளி பித்தளை 5 பஞ்சலோகத்துல கூட போட்டு நீங்க கழுத்துல கட்டிட்டு எந்த கணபதி மந்திரத்தை இல்ல ஓம் கம் கணபதி வசி வசி சுவாகன் இதை ஒரு 11 நாள் 21 நாள் ஜெபிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற எப்படியாப்பட்ட கெட்ட சக்தி வந்து உனக்கு கணபதி சித்தி ஆயிடுவாரு. கணபதி வந்தா குல தெய்வம் வந்துடும், இஷ்ட தெய்வம் வந்துடும், சகல தெய்வங்களும் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த வெள்ளருக்கு வேருக்கு இவ்வளவு மகிமைகள் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு. இது நீங்க போங்க அங்க பார்த்தோன்னா காட்டு ஓரங்கள் இருக்கும், இல்ல நிலத்துல இருக்கும், அதை பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி இதுல வந்து வெள்ளருக்கு பூ இருக்கும். இந்த வெள்ளருக்கு பூ என்ன பண்ணுன்னா இப்ப இந்த கணபதி வைக்குவாங்கல்ல, பார்த்தோன்னா செப்டம்பர் இதெல்லாம் கணபதி வச்சு எல்லாம் எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்க அந்த பூவை எடுத்து ஒவ்வொரு பூ வந்து 108 முறை அதை எடுத்து நீங்க கோத்துட்டு உங்களுக்கு வந்து கல்வி வசியானோம், கல்வி நம் ஞானம் கிடைக்கணும், இந்த மாதிரி இருக்கலாம். இல்ல திருமண தடை இருக்கிறவங்க கூட திருமண வசியானன்ட்டு 108 இதை நீங்க எடுத்துன்னு போய் போட்டுட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இதை ஒரு 9 நாளைக்கு ஒரு முறை பண்ணாவே அடுத்து நீங்க அடுத்த பரிகாரம் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த தடை விளங்கி உடனே வெற்றி உண்டாகும். ஏன்னா பூவுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இந்த வெள்ளருக்கு பூ விநாயகர் மேல பட்டாவே அவ்வளவு ஆனந்த அடைவாரு, சந்தோஷம். அவர் எல்லையற்ற சந்தோஷம் போயிடுவாரு. எல்லையற்ற சந்தோஷம் என்ன, வாரி வள்ளல் தூக்கி விட்டுவாரு. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. அவர்கிட்ட செல்வம் கல்வி ஞானம் எல்லா தெய்வம் ஏட்டுக்கு ஜட்டு. அதான் சொல்றேன், மூர்த்திகளே அப்பேற்பட்ட பிரம்மா விஷ்ணு சிவனே ஓம் என்ற தவம் பண்றது யாரை வச்சு, இவரை வச்சுதான் பண்றது. அதனால இவருக்கு நிகர இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. இந்த மூலிகைக்கும் அவ்வளவு அற்புதம் இருக்கு. மூலிகைகள் வந்து நன்மைக்கு மட்டும்தான் பயன்பெறும், தவறான வழிக்கு பயன்படுத்தினா நிச்சயமா பலன் கிடைக்காது. யார் ஒருவர் நன்மைக்காக இந்த மூலிகைகள் மனசார வேண்டி மந்திரமே இல்லாம, ஏன்னா எல்லா மூலிகைக்கும் சாப நிவர்த்தி இருக்கு. மந்திரம் தெரிஞ்சவங்க எடுப்பாங்க, மந்திரம் தெரியாதவங்க பாவம் அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பாவி மக்களுக்காகவே நான் இதை உங்களுக்கு வெளி உலகத்தை சொல்றேன். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மந்திரவாதிங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் மக்கள் நல்ல பலன் அடிட்டோம், மக்களுடைய பிரச்சனை தீக்கிட்டதுக்காக நான் இதை சொல்றேன். இந்த மூலிகைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதனால தயவுசெய்து சொல்றேன், இந்த மூலிகை மனசார போய் கற்பூரம் கொளுத்தி மந்திரமே இல்லாம உங்க குலதெய்வத்தை நினைச்சு விநாயகரை நினைச்சு இதை எடுத்துட்டு பயன்படுத்தி பாருங்க. வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.
அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்கும், தெய்வ கட்டாசம் இருக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.